அதன் மூலம் நாம் அல்லாஹ்வை உடன் இருந்து கூட வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அமல் செய்கின்றோம், தொழுகின்றோம், ஷரியத்தில் உள்ள எல்லாவற்றையும் பேணி செய்கின்றோம். அதுவே போதும் என்பதாக நினைத்து நாம் ஷேகுடன் இருக்கக்கூடிய தொடர்பை வெளிப்படையாகத்தான் வைத்திருக்கின்றோமே தவிர கல்பில் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இர்ஃபானுடைய இல்மு நமக்கு வருகிறதா என்பதை கூர்ந்து கவனிக்க நாம் கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நேற்று நான் மதுசாலை படுத்து கிடக்கும் போது சொன்னாங்க, கீழ்த்தளத்தில் படுத்தா நல்லா வசதியாக இருக்கும், சூடு இருக்காது, மேல் தளத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும். மேலே கூரை போட்டிருந்தாலும் மேல் தளத்தில் சூடாக இருக்கும், கீழ்த்தளத்தில் படுத்தா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சீதைகள்லாம். இப்போ சர்க்கார் சஜாதா சொன்ன ஒரு விஷயம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கான்னு பாருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயந்தான் கல்பில் பட்டுக்கு ஞாபகம் வந்துச்சு. இதில் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? எல்லாருமே கீழ்த்தளத்தில் வந்து படுத்துட்டாக்கா மேல் தளத்தில் யார் படுக்கிறது? எல்லாரும் திணிச்சிட்டு படுக்க முடியாது, எல்லாரும் நெருக்கிட்டு படுத்தாலும் இடம் இருக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவாக இருக்கும்? மற்றவர்களுக்கு சௌகரியம் ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ் விரும்புவான். அதனால் நாம் மேலே போகலாம், நம்ம மேலே போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்ததாக நம்மளுடைய சுயநலம் என்ன எதை விரும்புவாங்க? சுயநலம் இல்லாத மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய உண்மையிலும் மறுமைக்காகவும் அவர்கள் கவலைப்படக்கூடிய காமிலான அவங்க எதை விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தேன். அவங்களும் அதை தான் விரும்புவாங்க. மற்றவர்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை முதல்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு தன்னுடைய வசதிகளை குறைத்து கொள்வார்கள். அதனால் அதையும் நம்ம விரும்புவோம் என்பதாக அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் மேலே போய் படுத்தேன். படுத்த உடனே ஒரு மாணவர், நான் தல்வாணி தர்றேன், நான் பாய் தர்றேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் பாவா, நான் சும்மாவே படுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் தர்றேன், என்னுடைய இதை தர்றேன். நான் படுத்துட்டேன் பேசாமல். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அந்தான ஃபேன் அடிச்சு விட்டுட்டு அது மேலே உள்ள ஃபேனை அடிச்சு விட்டு அங்கே வந்து படுங்கிறார். அல்லாஹு அக்பர். ஒன்றும் சொல்ல முடியல. என்ன இதை ஒரு வினாடி நேரம் நினைத்ததுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்போ காலம் முழுக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே, அதை நம்ம செஞ்சால் சொன்னாங்க, ஒவ்வொரு வினாடி நேரமும் நீ உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை, அது தலையாணியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நான் பார்க்கக்கூடிய பார்வையில் பார்த்துட்டு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்து இருக்கிறான். பார்த்துட்டு இருந்தா அல்லாஹ் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் உன்னுடைய வேலை. வெளிநாடுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு சிராஜி பாய் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்போவே முடிவு பண்ணிட்டேன், அவங்களுடைய விருப்பத்தில் அது இல்லை, நமக்கு தேவையில்லை அப்படின்னு. சஜாதாவுடைய விருப்பத்தில் இல்லாதது நமக்கு தேவையில்லை. அப்போ யாரை யாரை கஃபீலாக்குறது, யாரை முதலாளியாக்குறது? ஒரு முதலாளியுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம வெளிநாட்டுக்கு போனால் செய்கிறோம். அவனுடைய விருப்பம் இல்லாத ஏதாவது ஒன்று செஞ்சாக்கா சம்பளத்தில் குறைச்சிடுவானோ, முகத்தை காட்டிடுவானோ, என்னென்னமோ யோசனை பண்ணுறோம். அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம் என்னங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கான்னு பார்த்து பார்த்து செஞ்சான் அவனை நம்முடைய கஃபாலாத்தாக்குனா எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் இன்மையிலையும் நம்ம மறுமையிலையும். ஷேகுடைய தஸவ்வூர் நமக்கு கிடைக்கும். பெரிய பாக்கியவான்களாக நம்மளாம் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பாக்கியத்தை அளிச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, சஜாதா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் சலாமத்தாக பக்தாத் சென்று முஹைதீன் அப்துல் காதர் ஜைலானி அவர்களை தரிசித்து நல்ல முறையில் திரும்பி வந்து நமக்கெல்லாம் ஈமானை காமிலான முறையில் புகட்டி இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நம்ம ஷேகுமார்களுடைய தர்பாரில் நம்ம இருக்கணும். அதுதான் சொர்க்கம். நமக்கு சொர்க்கம்னு சொன்னால் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சொர்க்கம் இல்லை, ஷேகுக்கு முன்னால் உட்காந்துருக்கிறது தான் சொர்க்கம் நமக்கு. அந்த சொர்க்கத்தை நம்ம அனைவர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.